ஹலோ கைஸ், வணக்கம் தம்பி. வீடியோ எடிட்டிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கில். இந்த ஸ்கில்ல கத்துக்கிட்டீங்கன்னா உங்களால வீடியோ எடிட்டிங்க ரொம்ப ஈஸியா மாஸ்டர் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு போரிங் வீடியோல இருந்து ரொம்ப எங்கேஜிங்கான வீடியோக்கு ஈஸியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடலாம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. அதோட பேர் தான் கட்ஸ். சோ கட்ஸ்னா என்ன? ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீனுக்கு மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் கட்ஸ். சோ இதுல மெனி டைப்ஸ் ஆஃப் கட்ஸ் இருக்கு. ரொம்ப எங்கேஜிங்கான கட்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கட், ஹார்ட் கட். டைரக்டா ஒரு கிளிப்ல இருந்து நெக்ஸ்ட் கிளிப்புக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் தான் ஹார்ட் கட். இது வந்து ரொம்ப கிளீன் அண்ட் ப்ரொஃபஷனல் அப்ரோச்சா இருக்கும். செகண்டா பார்க்க போற கட், ஜம்ப் கட். சேம் ஆங்கிள் இருக்கிற கிளிப்பை கேப்பை மட்டும் ரிமூவ் பண்றதுக்கு பேர் தான் ஜம்ப் கட். இதை யூஸ் பண்ணி ஒரு லாங் கண்டென்ட்டை ரொம்ப ஷார்ட்டா மாத்தலாம், இல்ல ரொம்ப ஸ்லோவான கண்டென்ட்டை ரொம்ப எங்கேஜிங்கா ஃபாஸ்டா மாத்தலாம். அதுதான் ஜம்ப் கட். அடுத்து பார்க்க போறது மேட்ச் கட். ரெண்டு சீன்ல சேம் ஆக்ஷன் இல்லைன்னா மூவ்மெண்ட்டை கனெக்ட் பண்றதுக்கு பேர் தான் மேட்ச் கட். இதை வந்து சினிமாட்டிக் ஸ்டைல்ல பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாராச்சும் இந்த மேட்ச் கட்டை யூஸ் பண்ணலாம். ரொம்ப கிரேட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அடுத்து எல் கட். ப்ரீவியஸ் கிளிப்ல இருக்க ஆடியோவை கண்டினியூ ஆகி விஷுவல் மட்டும் சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் தான் எல் கட். அடுத்து கிராஸ் கட். இதை வந்து பேரலல் கட்னு சொல்லலாம். ரெண்டு டிஃப்ரெண்டான சீனை ஆல்டர்னேட்டிவா ஒரே டைம்ல காட்டுறதுக்கு பேர் தான் கிராஸ் கட். அடுத்தது மாண்டேஜ் கட். மாண்டேஜ் கட்னா மல்டிபிள் ஷார்ட்ஸை மல்டிபிள் கிளிப்ஸை குறிப்பிட்ட டைம்குள்ள அதிகமா கட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு பேர் தான் மாண்டேஜ் கட்ஸ். ஸோ இந்த கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்க வீடியோஸ் நீங்க இதுக்கப்புறம் எடிட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களாலேயே டிஃபரன்ஸை பார்க்க முடியும். சந்தோஷமா போங்க.